என்னென்ன உங்கள் வயசு தலைவா கம்மியில் தலைவா ஸ்வீட் 62. ஸ்வீட் 62 அவ்வளோதான் தலைவா. எத்தனை போட்டால் 26. நிச்சயமா 26 வயசு மாதிரி தான் இருக்கீங்க. காலை எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, என்ன சாப்பிடுவீங்க, அந்த சீக்ரெட் மட்டும் சொல்லுவீங்க. சாப்பாடு வந்து பெரிய விஷயமே கிடையாது, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். வீட்டில் சாப்பாடு இல்லைங்க அப்படின்னா தயிர் வாங்கிட்டு ஊறுகாய் வச்சு விட்டா சாப்பிடுவோம். அந்த மாதிரி கேரக்டர் நம்ம. சாப்பாடுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஜிம்முக்கு போனால் தான் நீங்கள் சிக்கனை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து நார்மல், நம்ம எப்போவுமே நம்மளுடைய இந்தியன் எக்ஸசைஸ் எல்லாம். ஸோ நம்ம சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம இரும்பெல்லாம் போட்டு அடிச்சுட்டு சோடெல்லாம் டைட்டாக இப்படிலாம் வர்றதுக்கு நம்மளுடைய எக்ஸசைஸ் வந்து எப்போவுமே ரொம்ப நல்லது. ஸ்கிப்பிங் போடுவேன், தண்டால் அடிப்பேன், லைட்டாக தம்பிள்ஸ் போடுவேன். ஸோ இது வந்து டெய்லி ஒரு 1 hour கண்டினியூ பண்ணதால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக அப்படியே போயிட்டு தெளிவா. ரைட். உங்ககிட்ட மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டினா இந்த ஃபிட்னஸ் தான். சூப்பர். அண்ட் இந்த சாப்பாடு விஷயத்தை பற்றி பேசும்போது ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து எதுவுமே டிமாண்ட்லாம் பண்ண மாட்டீங்களாமே. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க, எந்த ரூமாக இருந்தாலும் உட்காந்துப்பீங்க, சும்மா சேர்லன்னா கூட கீழே போய் உட்காந்துப்பீங்க, நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி வந்து இவ்வளோ பெரிய வெற்றி நிறையா பேர் உங்களை கொண்டாடுறாங்க, இருந்தாலும் எப்படி இந்த சிம்பிளிசிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை, இது வந்து எனக்கு பெருசாக தெரில எனக்கு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு 40 வருஷமாக இது தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்மோக் பண்ணும்போது பீடி தான் பிடிப்பேன், சிகரெட்லாம் பிடிக்க மாட்டேன். தரையில் உட்காந்துக்குவேன், கல் இல்லை அப்படின்னா. அப்போலாம் வந்து ஃபைட்டுக்கு வந்து அவ்வளோ சேரில் உட்காந்தா ஒரு மாதிரி மாஸ்டருங்க என்னடா சேரில். ஸோ அதே மாதிரி பழக்கங்கள் பண்ணி நம்மளுக்கு அதே பழக்கங்கள் வந்தோன்னா இப்போ மாற்ற முடியல நம்மளால். ஸோ அதே கேரக்டராகவே போயிடலாம். திருப்பி நம்ம நடிகன்ற முறையில் நம்ம எதுக்கு நம்ம கேரக்டரை மாற்றி ஆகணும். அதான் நம்ம என்ன கேரக்டரோ அதே மாதிரி போகலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி போயிட்டுருக்கேன் தெளிவா. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நான் வந்து இதுக்காக நான் வந்து இது பண்ணல. என்னுடைய இந்த கேரக்டர் அதே மாதிரி தான் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன் நான். ரொம்ப நல்ல விஷயம் சார். ஏன்னா உங்ககிட்ட உங்களை பற்றி வெளியில் விசாரித்தாலும் இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், எந்த தொல்லையுமே கொடுக்காம சூப்பராக கோஆப்ரேட் பண்ணுவாருங்கிற விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம எப்பவுமே பண்ணணும். நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஆர்டிஸ்டாக இருக்குது, நான் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி நம்ம வயிற்றை கெடுத்து உடம்பை கெடுத்து எதுக்கு அது தொல்லை. எப்பவுமே நார்மலாக நம்ம பாட்டுக்கு நம்ம நீட்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது தலைவா. என்றைக்குமே இந்த ஒன்று நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அண்ட் இந்த வாய்ஸ் உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் தான். ஏன்னா நான் இன்னொரு குவாலிட்டி நிறைய பேர் உங்களை பார்த்து ரசிக்கிற உங்களோட பெரிய ஹைலைட்னு கூட வச்சுக்கலாம். உங்களோட அந்த வாய்ஸ் தான். உண்மையாகவே நீங்கள் படத்தில் பேசுறது உங்கள் வாய்ஸ் தானா, இல்லை அதுக்காக ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களா, என்னதான் மேட்ரு? இதுவரை ஸ்ட்ரெயின் பண்ணல. எப்போவுமே இப்போ நீ கேட்குறீங்களா அதே தான். எப்பா எப்படி பாருங்க ஸோ இது அப்படி பழகவே போய் தெளிவா சூப்பர்பா அப்படின்னு அடிக்கிட்டு. ஸோ என்னன்னு தெரியல, எனக்கு எல்லாருமே வாய்ஸ்ன்றாங்க. பட் நான் பேசும்போது உங்களை மாதிரி தான் பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அது ஸ்பெஷலாக தெரியும். அது தெளிவா வெளியே கேட்கும்போது அது நான் வந்து நைட்டில் கூட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது போகிறவன் திரும்பி வந்து சார் நீங்கள் எனக்கு ஒரு ஸ்டில் கொடுங்க சார் அப்படின்னாப்புல. ஸோ அந்த வாய்ஸ் அவங்கள கூப்பிடுது, வாய்ஸ் வச்சு ரெகனைஸ் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ இது எனக்கு வந்து ஒரு ஆண்டவன் கொடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சார். அப்போ யாரும் ரசிக்க மாட்டாங்க. இப்போ நடிகர் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு வித்தியாசமான ஒரு குரல் ஒன்று எல்லாருமே ரசிக்கிறாங்க. இது ஒரு மீன் தரல. இந்த கையை தூக்கி பேசுறது, இந்த வாய்ஸ் மாடுலேஷன், இதெல்லாம் வந்து எப்படி நீங்களே இது பண்ணதா இல்லை இது எப்படி வந்தது உங்களுக்கு? என்ன சொல்றதுன்னு தெரியல.